வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் ஜிமோடாவர். நீ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம பீஸ்ட் ரோஸ்ட். பீஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. பீஸ்ட்னு சொல்றத விட தீனே சொல்லலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல சூசனையர். சூசனையர் வணக்கம். வணக்கம் வணக்கம். இதுக்கப்புறம் நம்ம க்ரூமேட் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் வணக்கம். ஆமா, முதல்ல நீங்க எல்லாரும் படத்துக்கு யார் யார் தியேட்டருக்கு போனதுன்னு முதல்ல சொல்லுங்க. நான் போனேன். ஐயா, நீங்க எனக்கு அந்த படத்தோட பிரிண்ட் மட்டும் தான் அனுப்பி விட்டீங்க. நானே டெலகிராம்ல இருந்த லிங்க் தானே அவனுக்கு அனுப்பிச்சு வச்சேன். கேட்டா அனுப்பிச்சு வச்சேன். ரூம்மேட் என்ன பாடுபட்டான்னு சொல்லி நான் சொன்னா போதும். நீ படம் போன்ல தானே பார்த்த ஐயரு? ஆமா ஆமா, கட்டில்ல படத்துக்கு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னா, போனு சார்ஜ் பாத்துக்கிட்டு இருந்தேன். அது பாட்டுக்கு ஒரு மாதிரி நல்லா தூக்கமா வந்துருச்சு பாத்துக்கிட்டே இருக்கும் போது. எங்கேயாவது ஒரு இடத்துல காமெடி வருமானு பார்த்தேன். எத்தனை தடவை திரும்ப சிரிச்சேன்? இருங்க எத்தனை தடவை திரும்ப சிரிச்சேன்? 4 தடவை தான் சிரிச்சிருப்பேன். அதுக்கு மேல நான் சிரிக்கவே கதை என்ன மயில் இருக்குது. சரி, ரைட், ஓகே. ஸ்கிரீன் பிளேன்னு சொல்ல முடியாது. சரி, ரைட், ஏதோ ஒண்ணு விடுங்க. ஃபர்ஸ்ட் சீன் ஜோத்பூர்ல காமிக்கிறாங்க. ஜோத்பூர்ல ஒரு பாத்ரூம்ல ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு இருக்கான். நான் கூட பிரேசர்ஸும் நினைச்சேன், கரைச்சிக்கிட்டு இருந்தான். ஆடியே கரைச்சிட்டு இருந்தான் சொல்ல வந்தேன். பார்த்தோம்னா கீழே பார்த்தோம்னா ட்ரில் மிஷினை வச்சு ஓட்ட போட்டு பாம்பு வச்சு வெடிக்க வச்சு கீழே அனுப்பிச்சிடறானுங்க. இந்த மாதிரி அவன் பண்ணி அவனை இது பண்றானுங்க. நெக்ஸ்ட் ஒரு கட்டு பார்த்தா அது இந்தியன் மிலிட்டரி தான் பண்ணிருக்கானுங்க. நெக்ஸ்ட் கட் பண்ணி ஒரு சின்ன பாப்பா, ஒரு கியூட்டான ஒரு குழந்தை இருந்துட்டு, ஓகேவா, அங்க வந்து என்னன்னா ஒரு சின்ன பாப்பா வந்து பலூனை விரட்டிக்கிட்டு ஓடிட்டு இருக்குது. அப்பதான் நம்ம தளபதி என்ட்ரி. ஆனா ரொம்ப சிம்பிளான என்ட்ரிங்க. ஒரு போர் வீரராகவன் வந்து ஒரு வடக்கனாகவே மாறி இருந்த ஒரு இந்த பாப்பாவை கொஞ்சம் கியூட்டா காமிக்கிறானுங்க. அந்த பாப்பா குலவன்னா விட மாட்டானுங்கன்னு சொன்ன மாதிரியே முடிச்சுட்டானுங்க. அந்த பாப்பாவை வீரராகவன் தாங்க முடிச்சிட்டாரு. அப்ப வந்து ஒரு போன் வருது. தலைவர் வந்து ஒரு பலூன் வாங்கி கொடுத்துட்டு வராரு. வந்ததுக்கப்புறம் ஒரு போன் வருது. போன் பாத்தீங்கன்னா என்னன்னா, ஒரு மேன்ஷனை வந்து தீவிரவாதிகள் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. அந்த மேன்ஷன்ல இருக்கவங்கள காப்பாற்ற முடியாது, நம்ம இப்ப இந்த பிளானை வந்து லீவ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவர் வந்து என்ன சொல்றாரு, நான் இதை பல நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அதனால என்னால பண்ண முடியாது. நான் வந்து உமர் ஃபாரூக் இருக்கான்ல, அவனை வந்து காமிக்கிறானுங்க. அவனை காமிக்கல, அவனை பிடிக்கிறதுக்கு தான் அந்த பிளான் பண்றாங்க. நீங்க மேன்ஷன்ல வந்து அவர் எதுவும் பிளான் பண்ணல, ஓகேவா? இப்ப வந்து அந்த மேன்ஷனுக்கு போறாரு. அங்க இருக்கிறவன் பொண்ணு எனக்கு வந்து எனக்கு ஒண்ணு புரியல. அங்க போறாருல, போயிட்டு வேகமா உள்ள போறாரு. பேக வந்து நான் வைக்கணும், வெயிட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏதோ ஏர்போர்ட்ல வந்து இந்த நின்னுகிட்டு சொல்ற மாதிரி. இந்த புண்டாம டெரரிஸ்டா இல்ல என்னன்னே எனக்கு தெரியல. அது ஒரு ஆர்பிஜி மிசைல் எடுத்துக்கிட்டாரு. மிசைல் எடுத்துட்டு நம்ம உமர் ஃபாரூக் போற வண்டியை வந்து லாக் பண்ணி அதை வந்து இது பண்ண போறேன், ஏன்னா அவனை வந்து தப்பிச்சு போக வைக்க கூடாதுன்றக்க அந்த இடத்துல லாக் பண்ணுவாரு. அப்ப வந்து அவர் ஒரு கன்ஃபர்மேஷன் கேக்குறாரு. நார்த்ல எல்லாம் கிளியரா, சவுத்ல மட்டும் இது கொண்டாம இருப்பாங்க, ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாமே கிளியரா அப்படின்னு கேட்டக்கப்புறம் அவங்க கிளியர்னு சொன்ன கூட கடைசியில வந்து சவுத் கிளியரா அப்படிம்பாங்க. அவங்க இருந்துட்டு சவுத்ல எல்லாம் கிளியரா தான் இருக்குன்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிடுவானுங்க. பார்த்தா அந்த 11 மாதங்களுக்கு பிறகு சென்னையை காமிக்கிறாங்க, தென்பாண்டி சீமையை காமிக்கிறானுங்க. அந்த குழந்தை செத்தனால தலைவர் வந்து சைக்காலஜிஸ்ட், அதாவது நம்ம ஒரு சைக்காட்டிஸ்ட் இருக்காரு, அவர் முன்னாடி வந்து உட்காந்துட்டு தினமும் கவுன்சிலிங் எடுத்துட்டு இருக்காரு. என்னன்னா சைக்காலஜிஸ்ட் பார்க்க போறாரா, சைக்காலஜிஸ்ட் வந்துட்டு அவரு சைக்காட்டிஸ்டா எனக்கு என்னன்னே ஒரு சந்தேகமா இருக்குது. சைக்காட்டிஸ்ட்ங்கிறவங்க ரொம்ப பயங்கரமான கேஸ அசால்ட்டா சால்வ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க உலகம். இது ஒரு சிம்பிளான ஒரு கில்ட் ஃபீல் கேஸ். இதெல்லாம் அழகா சால்வ் பண்றவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. இதுக்கு அவர் வந்து ரொம்ப ஓவரா காமிப்பானுங்க. என்னமோ இவர் ஓவர் டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி நமக்கு தேவையான ஜாலியா தான் இருப்பாரு மனுஷன். டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி எல்லாம் இருக்காது. ஏதோ அவர் வந்து அதுக்கு சைக்காட்டிஸ்ட் வந்து டிப்ரெஷன் ஆகி வேற ஒரு சைக்காட்டிஸ்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து என்னன்னா, இந்த வடக்கு மேரேஜ் போயிட்டு அங்க பார்த்தோம்னா நம்ம பூஜா ஹெக்டேயோட இல்ல ஹலமத்தி அப்படி இப்போ பாட்டே அடையில விட்டோம் பாருங்க. எங்க ஈட்டிங்க புண்டைக்கு என்ன எழுதுறேன்னு தெரியாம எழுதிட்டு இருந்திருக்கான். உனக்கடா எங்க ஊரை நின்று வாங்கிட்டு இருக்கு. ஏங்க அது உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அது எஸ்கேவே எழுதலங்க, வேற ஒரு ஆள் எழுதிருக்காங்க. அரபி குத்து நம்ம அரபி குத்து முடியுது. அரபி குத்து நல்லா கண்ணு குளிர்ச்சியா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து என்னன்னா, நம்ம அவங்களே வழிய வந்து கேக்குறாங்க. அதான் அந்த ஒரு அண்ணனோட பவரை பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கடுத்து என்னன்னா, இது டைரக்டா வீட்டு கணேஷ் ஆபீஸுக்கு போயிடுறாங்க. அங்கதான் வந்து நம்ம பிரீத்தி, அதாவது பூஜாயத்தோட பேர் வந்து பிரீத்தி. இதுல பிரீத்தியை வந்து வேலை பாக்குறாங்க. ஆமா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் எடுத்து வச்சேன்.
பிரீத்தியோட ஆபீஸ்க்கு வந்து நம்ம கூப்பிட்டு போறாங்க. ஏன்னா ரா ஏஜெண்டா இருந்து வெளியே போயிருக்காருல்ல, அத வந்து சொல்லிருக்காங்க ஏற்கனவும். ஒன்னேவும் கூப்பிட்டு ஒரு வந்து நிமிஷம் இங்கேயே நிப்பாட்டுங்க. இங்கேயே நான் போட்டு இவனை வெளுக்கணும் டைரக்டரை. விழுங்க. ரானா முதல்ல அர்த்தம் என்னங்க? ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது திரும்ப சொல்லு. இந்தியன் இல்ல திரும்ப சொல்லு. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். அதுக்கு என்னது போட்டிருக்காங்கன்னா இந்தியாஸ் மெயின் இன்டர்நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு போட்டிருக்கு. ஓ, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. ஓகே, நான் கூட WWE ராவா நினைச்சேன். இந்த மாதிரிதான். இல்ல அதுதான் நாங்க போட்ட உடனே அதுதாங்க சொன்னோம். அதுல வந்தவே அந்த வீட்டுக்கு எனக்கு இங்க டைரக்டர் உதைக்க தோணுது எங்கன்னா இங்கதான். அதே நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இவரு சவுக்கு சங்கரது ஒரு வீடியோ பாத்துட்டு இருந்தேன். ஆதா தம்பியில கொடுத்திருப்பாரு இந்த இன்டெலிஜென்ஸ் பீரோ, இந்த ரா ஏஜென்சி எல்லாம் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு மணி நேரம் பேசியிருந்தாரு, கேட்டிருந்தேன். என்னன்னா அதுல என்ன சொல்றாங்கன்னா, ரா ஏஜென்டாவோ அல்லது ஒரு இன்டெலிஜென்ட் பியூரோ கரன்சிய அத ஐபி ஏஜென்டாவோ இருக்கிறவங்க தான் வந்து ஒரு ஏஜென்ட்னு வெளியே சொல்லிக்கவே கூடாது. ஆமா, நம்ம காப்பான்ல என்ன மாதிரி தானே, காப்பான்ல விவசாயம் பண்ணிட்டு இருப்பாருல்ல நம்ம விவசாயி. இவன் எதுக்கு போய் ரா ஏஜென்ட் சொல்றான்? அப்ப எந்த அளவுக்கு மலுமுட்டியா இருப்பான்? ஏங்க, இந்தியாவோட ரா ஏஜென்ட் எவனாவது தெரிஞ்சுன்னா என்னங்க அது என்ன கணக்கு? ஏங்க இவர் சூப்பர் ஹீரோங்க, இவரை யாருங்க என்னங்க பண்ண முடியும்? வாடப்புண்டா மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, அங்க போயிட்டு எல்லார்ட்டையும் ரா ஏஜென்ட்னு தமிழ் அடிச்சுட்டாரா. தமிழ் அடிச்சதுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு வேலை வாங்கி தராங்க. என்ன வேலை? அது அவர் என்ன சொன்னாருன்னா, இவரு சவுக்கு என்ன சொன்னாருன்னா, ரா ஏஜென்ட்ங்கிறவங்க மக்களோட மக்களா இருப்பாங்க. அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த கூட தெரியாது. அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கே தெரிய வாய்ப்பு இல்லைன்றீங்க. ஆமா, வீட்டுல இருக்கிறவங்க கூட தெரியக்கூடாது. அதுதான் ஒரு ஏஜென்ட்டோட கடமை. அப்பதான் உலக பார்க்க முடியும். என்னது? ஓகே, பிளாக் விடோ மாதிரி ஸ்கார்லெட் ஜான்சன் வந்துச்சு. அதான் உளவு பாக்குறது தானே. அவன் எதுக்கு போய் ஏஜென்ட், நான் ரா ஏஜென்ட் இது எப்படி சொல்லிட்டு இருப்பான்? கிறுக்கு முண்டை பொண்ணு அப்புறம் எப்படி கொடுப்பாங்க? அது வந்து தெரியுது டைரக்டர் எந்த அளவுக்கு அறிவோட இருக்கிறான்னு. இங்க வந்து வாட்ச்மேன் வேலைக்காக கூட்டு வராங்க. வாட்ச்மேன் வேலைக்கு இல்ல, ஒரு பாடி கார்டு மாதிரி கூட்டு வராங்க நினைக்கிறேன். ஏன்னா சரியா வேலையை வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஒரு பாடி கார்டு மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து கோட்டு கொடுக்குறாங்க. கோட்டு கொடுத்தா அந்த மாலோட பாடி கார்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெட்டா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வேலைக்கு சொன்னாங்களா எங்கேயும்? சொல்லல, அவங்க காமிக்கும் போது கரெக்டா அது புரிஞ்சிருச்சு. ஏன்னா இவனுக்கு மட்டும் யூனிஃபார்ம் பத்தல, கோட் ஷூட். அதுதான் இவனுக்கு பாடி கார்டு மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சு. சரி, ரைட், ஓகே. எதுக்குன்னா மால்ல வந்து ஏற்கனவே இது ஏடிஎம் நிறைய திருட்டு போயிருக்கு. அது ஏன்னா நிறைய வயசான கேஸுங்களா உள்ள வச்சிருக்காங்க, இது வாட்ச்மேனா வச்சிருக்கனால திருட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க மாலுக்கு போறாங்க. அடுத்த நாள் மாலுக்கு போறாங்க. ஓகேவா, மாலுக்கு போனா அங்க நிறைய விஷயம் வந்து தப்பா தெரியுது. என்னன்னா, அதாவது லிஃப்ட் ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் வாட்ச்மேன் வந்து ஓசில வைஃபை யூஸ் பண்ணலான்னு வந்தேன். வைஃபை யூஸ் பண்ணி பான் பார்க்கலான்னு வந்தா என்ன இன்டர்நெட்டை முடிக்க வச்சிருக்காங்க. இன்டர்நெட்டை முடிக்க வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கள. அதாவது மொத்தமே மால்ல 200 பேர் தான் இருக்காங்களாம். இதுக்கு இவன் லிஃப்ட் இதுக்கெல்லாம் கரண்ட் பில் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஒரு மால்ல வெறும் 200 பேர் இருந்தா என்னங்க அது மாலு? அதனாலதான் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தான். இல்ல அதிகமா இருக்குமான்னு கேக்குறேன். என்னங்க மால்ல மக்கள் எல்லாம் அதிகமா இருப்பாங்க. ஆமா, எக்கச்சக்கமா இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு கடைக்கு நீங்க 10 கஸ்டமர் வச்சுக்கோங்க. 10 கஸ்டமர் இல்ல, ஒரு கடைக்கு 20 கஸ்டமர் வச்சுக்கோங்க. 10 கடை 200 பேர் ஆகி போச்சு. மாலுக்குள்ள எத்தனை கடை இருக்கும்? ஆமா ஆமா, தியேட்டர்ல வரவங்க 200 ஃபுல் ஆயிரும். அந்த கிளவி தியேட்டருக்கு போறதே வந்து புலம்பிட்டு இருக்கும்ல இடையில. ஆனா கரெக்டா இவங்க வந்து இந்த குட்கா படம் மாதிரிதான் கதையை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவனும் அப்படிதானே வாட்ச்மேன் கம்பெனிக்கு போய் சேர்ந்து அப்படியேதான் இருந்துச்சு. நான் கூட எல்லாரும் குட்கா 2ன்னு சொன்னப்ப நிறைய முட்டு கொடுத்தேன். அது வந்து ஒரு ஜேனரு அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா பார்த்தோம்னா இந்த மாதிரி உண்மையா திருப்பி குத்திட்டாங்க. திரும்ப குத்திட்டானுங்க ஒரு குத்து.
அதான் கரெக்டா எப்படியோ புடிச்சு கொண்டு போய் கரெக்டா அந்த வாட்ச்மேன் ஏஜென்சில விட்டுட்டாங்க. அங்க இருந்து வேலைக்கு கூட்டு போயிட்டாங்க. என்னமோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டே போறாப்ல. அப்ப வந்து நம்ம இவங்கள காமிக்கிறாங்க. யாருன்னா நம்ம அபர்ணா தாஸ். அபர்ணா தாஸ் வந்து அந்த மினிஸ்டரோட பொண்ணு, அவங்க ஹோம் மினிஸ்டரோட பொண்ணு. அவங்க ஹோம் மினிஸ்டர் யாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடக்குது. அவங்க வந்து ஹோம் மினிஸ்டரும் இன்னும் சில மினிஸ்டர்ஸ் எல்லாமே முக்கியமான ஆளுங்க எல்லாமே சேர்ந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. என்ன மீட்டிங்னா இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடக்க போகுது இந்தியாவுக்குள்ள. அது வந்து எங்க வேணாலும் இருக்கும். எந்த அவன் மீட்டிங்ல பேசிட்டு இருப்பானுங்கல்ல. ஆமா, அவனுக்கு பேசுறது பார்த்தோன்னே எனக்கு இந்த விவேக் ஒரு காமெடி பண்ணுவான்ல, ஒரு படத்துல வாழைப்பழு தோல் வலிக்கு ஒரு இல்ல காதுல ஏறி ஓக்காதீங்கடா, அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கடா. டே ஏதோ நம்ம இந்த இவன் மாதிரி அதனே பூமி படம் எல்லாம் பேசணும்ல, டே நாட்டு என்ன அடிமட்டா அப்படின்ல, அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அவன் தான் காதுல ஏறி ஓக்குறானே, அதுக்கு மேல என்னைய போட்டு ஓக்காதடா டே, தயவு செஞ்சு. புலிகேசி படத்துல இந்த சொல்லுவானுங்கல்ல, 4 பங்கு மண்புலி கை நிறைய அள்ளி ஒரு நாள் முழுவதும் ஒரு முயலை இதில் நீந்த செய்ய வேண்டும். அந்த மாதிரிதான் பேசிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல மீட்டிங்ல பேசிட்டு இருக்கானுங்கல்ல. இங்க அங்க வந்து நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, நம்ம அந்த மினிஸ்டர் தான், ஹோம் மினிஸ்டர் தான் வந்து அந்த உமர் ஃபாரூக்கை வந்து இது பண்றதுக்காக ரிலீஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு அந்த புண்டாமானுக்கு இல்ல, அந்த புண்டாமானுக்கு அது என்ன அவசியம்னு எனக்கு புரியல. நம்ம உமர் ஃபாரூக் வந்து ரிலீஸ் பண்ண வைக்கணும், அது என்ன ரீசன் கடைசி வரைக்கும் சொல்லல. ஆமா, ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து பணம் வாங்குறான்னு அந்த புண்டை வந்து அவ்வளவு கேவலமான தாயோடய இருக்க மாட்டான். ஏன்னா அங்க அவனுக்கே காசு இல்லாம தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. அந்த அவ்வளவு நேரம் காமெடிக்கு சிரிக்காதவங்க ஃபாரூக் இருக்காமல, அவன் வந்தோடனே நான் என்ன செஞ்சேன், தியேட்டர் அமைதியா இருந்தது. சொன்ன உடனே முன்னாடி 4 சீட்ல இருந்து 4 பேர் சிரிக்காங்க. மிச்ச காமெடி சிரிக்காம ஒரு சில சீன்ல வந்து இந்த அமைதியா இருப்பாங்கல்ல எல்லாரும் தியேட்டர்ல. அப்ப வந்து இந்த கவுண்டமணி காமெடி பண்ணுவாங்கல்ல தியேட்டர்ல வச்சு, அவனுக்கு சூப்பர் அப்பன்னு கை தட்டிட்டு, அத மாதிரி அமைதியா இருக்கும் போது நான் ஒரு 2-3 வாட்டி அதே மாதிரிதான் செஞ்சேன். இவன் தான் அமைதியாடுறா, எதுவும் செஞ்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி என்னன்னா, அந்த மினிஸ்டரோட பொண்ணு காமிக்கிறாங்க. அதான் நம்ம அபர்ணதாசை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கறத ஆசை. ஐபிஎஸ் ஓட எக்ஸாமும் கிளியர் பண்ணிருக்காங்க. அடுத்த மாசம் ஐபிஎஸ் ட்ரைனிங் போயிருவேன், நீ வந்து கல்யாணம் வைக்கிறதா வேஸ்ட்ன்ற மாதிரி பேசுறாங்க. அது எனக்கு சம்பந்தம் இல்லாம அந்த கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் பேச வந்து தேவையில்லாத டைலாக் மாதிரி இருந்துச்சு. அங்கதான் வந்து ஒரு மினி கூப்பர் காரை காமிக்கிறானுங்க. ஏன்னா எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லணும்ல, இல்ல தேவையில்லாமதான் இருந்துச்சு. நகைக்கடையில தான் வந்து மினி கூப்பர் கார், நகைக்கடையில நிக்கிறாங்கல்ல, மினி கூப்பர் கார் நிக்குது. அது எனக்கு தெரிஞ்சு ஏதோ பம்பர் பிரைஸா தர மாதிரி தான் அங்க ஒட்டியிருந்தாங்க, சுத்தி சுத்தி இருந்தது. அந்த மினி கூப்பர் காருக்கு பின்னாடி வந்து இருக்குது, அது ஒரு ஆப் இருக்குது, அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த சீன் எங்க யார காமிக்கிறாங்கன்னா, அடுத்து யோகி பாபுவும் கிங்ஸ்லியும் காமிக்கிறாங்க. ஓகேவா, அவங்க யாருன்னா வந்து கிறிஸ்துமஸ் ட்ரீ அந்த இது, அது வந்து கிறிஸ்துமஸ் டைம் ஆமா, பெரிய நோவே குண்ட கிறிஸ்துமஸ் டைம்ல தான் எடுப்பானுங்க. ஓகேவா, கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்து மாற்றுறதுக்கான வேலை நடக்குது. அந்த வேலையை வந்து பார்க்க வந்தவங்கன்னா யோகி பாபுவும் கிங்ஸ்லியும். அந்த குரூப்ல தான் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டிருக்காங்க. அந்த சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு வந்தவங்களை வந்து பாத்துட்டு நம்ம இல்ல இதுல என்ன ஒரு டவுட்னா, இப்ப வந்து கிங்ஸ்லியும் யோகி பாபுவும் தான் அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ நுப்பாட்டுறதுக்கான வேலை எல்லாமே செஞ்சிருக்காங்க. கூட வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீல இருந்து டோரை திறந்துட்டு வருவாங்க, உள்ள இருந்து அத்தனை பேர் இருப்பாங்க. மாட்டும் போதே பார்க்க மாட்டாங்களா இருக்காங்களா இல்லையான்னு. வடக்கான்னு நினைச்சு கூட்டு வந்திருப்பானுங்க. இவனுக்கு எங்க அறிவு இருக்க போகுது, வடக்கா போல இருக்கு அப்படின்னு நினைச்சு கூட்டு வந்திருப்பானுங்க. இல்ல ஹைவேஸ் பாலம் வேலைகளாவது கூட்டிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டு வந்துட்டானுங்க. அப்படிதான் கூட்டு வந்திருக்கானுங்க. இல்ல வேற இல்ல உண்மையா வடக்கனுக்கு கூட மூளை இருக்குங்க, இந்த தீவிரவாதி குண்டாமனுக்கு ஒருத்தனுக்கு மூளை குண்டா கிடையாது. ஓகேவா, அது அப்ப வந்தவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்களா, இல்லன்னா இவங்களை இப்படியாச்சும் காமிச்சிருக்கணும். ஒண்ணு
ஷாப்பிங் மால்ல எதனாச்சும் எவன்ட்டாச்சும் ஆட்டைய போட வந்த மாதிரி இல்ல எதனாச்சும் வேற மாதிரி காமிச்சிருக்காங்க. உடனே கிறிஸ்துமஸ் ட்ரீயை கொண்டு வந்து நிப்பாட்டி அதை இப்படி அண்ணாந்து பாத்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டாங்க. வந்து கேட்டா அவங்கதான் செஞ்சு மாட்டினாங்களாம். அந்த மாதிரி காமிச்சிட்டானுங்களா. அங்க வந்து நம்ம இது விஜய் அதாவது சாரி வீரராகவன் வந்து கேட்டு போறாரு. என்ன கேட்காருன்னா இது இந்த மாதிரி சாண்டா கிளாஸ் இது பண்ணவங்க எல்லாம் இது ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் வாங்கிட்டீங்களா, அதாவது சாண்டா கிளாஸ் ஒருத்தம் போட்டுருக்கோங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோம். நம்மளால கலாச்சு விட்டுறாரு. யோகி வந்து கலாச்சு விட்டுறாரு. அதனால இவரும் மூட்டு போயிடுறாரு. மூட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மகாலி அப்படின்னு சொல்லி இது ஒரு பண்ணிருந்தாருல டாக்டர் படத்துல, மகாலின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு. இந்த அச்சுமாவை புடிச்சு விரட்டிட்டு இருப்பாருல, அதுல ஆன்டி வேரியன்ட் இருப்பாருல, அவர் தான் அவர் திரும்ப இதுல காமிக்கிறாங்க. எல்லாமே இந்த நெல்சன் படம் தான் கண்டிப்பா அங்க இருக்கணும்ன்ற ஒரு இதாயிருச்சு. எப்படி வந்து சில கேரக்டர் உங்களுக்கு புரியலையா? அப்படியா? ஆமாங்க. அப்படி இருந்தாலும் அதுல யோகி பாபு வந்து புள்ள பிடிக்கிறவன், இதுல வந்து கிறிஸ்துமஸ் ட்ரீ பண்றான். அதுல கிங்ஸ்லி வந்து பார்த்தோம்னா போலீஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இது பண்ணிட்டு இருக்காரு. அதுல இன்ஃபார்மர் மாதிரி இருப்பான். யூனிவர்ஸ்ல கூட வராது இந்த கணக்கு புண்டை. தெரியும் மார்வெல் எம்சியூ. இத பாத்தீங்கன்னா இவனும் கேரக்டர் இருப்பான். அது எந்த இல்லைன்னா இந்த அந்த என்னது அவன் என் அம்மா பத்தி திட்டினான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பின்னாடி இதுல இருப்பான். அவன் வந்து வருவான் ஜாலியா ஜிம்கானா பாட்டுலதான் அம்மாவை திட்டினான்டா அவன் அப்படின்மான்ல. டேய் அம்மா திட்டினான்டா அப்படின்மான்ல. அவன் இந்த பாட்டுல இருப்பான். ஜாலியா ஜிம்கானா பாட்டுல வந்து கடைசியா இருப்பான். ஓஹோ. அதுல லைட்டா ஒரு சின்ன சீன் அவனுக்கு, அவ்வளவுதான். இல்ல எதுக்கு எல்லாம் காசு கொடுத்து தேவையில்லாம சன் டிவி தானே காசு இருக்குன்ட்டு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆமா அந்த மாதிரிதான். என்னன்னா அதுக்கு அடுத்து வந்து நம்ம அந்த சாண்டா கிளாஸ் செக் பண்ண முடியாது அப்படின்ற அப்புறம் அந்த மகாலியோட என்ட்ரி இருந்தா அவங்க எல்லாம் இருந்துட்டு என்ன பண்றானுங்கன்னா வீரராகவனை வந்து மர்டர் பண்றதா வந்திருக்கானுங்க. மகாலியோட என்ட்ரி இருக்குல்ல, அது வந்து யாருன்னா வீரராகவனை வந்து கொல்றதா வந்திருக்கானுங்க. வீரராகவனை ஓகேவா? அவன் எதுக்காக கொல்ல வந்திருக்கானுங்கன்னா அங்க வந்து ஒரு கிறுக்கு புண்டை ஒருத்தர் இருக்கு. அவன் யாருன்னா நம்ம பிரீத்தியோட ஃபியான்சி. அவன் ஃபியான்சி ஓகேவா? அவன் எதுக்காக கொள்ள வந்திருக்கான்னா இவனை போட்டு தள்ளுறதுக்காக கூட்டு வந்திருக்கான். அப்ப நீங்க படம் பார்க்கும்போது அதை கவனிக்கல. முடியலங்க, ஓட்டி ஓட்டி பாத்துட்டு இருந்தேங்க. தெரியுமே. ஓகேவா? நாங்க தியேட்டர்ல ஓட்ட முடியாத நிலைமையில இருந்தோம் நண்பா. அந்த மாதிரி அவங்க கூட்டு போய் இது பண்றானுங்க. போன்ல யார்ட்டையுமே சிக்னல் இல்ல. இப்ப இடையில வந்து போனை வந்து ஜாமர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால வந்து ஒரு கால் பண்ணி ஃபர்ஸ்டே சொல்லிடுறாரு பேட்ரோலு கிட்ட. பேட்ரோல் இந்த மாதிரி இது பண்ணுங்க, இங்க சஸ்பீசியஸா இருக்கு, ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்றாரு. ஒன்னும் போய் டிஸ்கனெக்ட் ஆயிருது. எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகி எல்லாமே இது பண்றாரு, கால் பண்றாரு. ஒன்னும் இதாகல, சரியாகல. மால் ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஹைஜாக் பண்ண போது நம்ம வில்லனுக்கு வந்து கோல்டுபர்க் மாஸ்க் மாதிரி இருக்குது. கோல்டுபர்க் மாதிரி இருக்குது அந்த மாஸ்க். கோல்டுபர்க் இல்ல, அது இல்ல நம்ம வால்ட்ரான் வால்டர் ஒயிட்டான்னு தெரியல. வால்டர் ஒயிட் தானே அது? இல்ல எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, அதான் கேட்டேன். வால்ட்ரான் தெரியல எனக்கு. கோல்டுபர்க்கா வால்டர் ஒயிட்டான்னு தெரியல. ரெண்டும் ஒரே மாதிரி வால்டர் ஒயிட் தானே. ஓகே, வால்டர் ஒயிட்டோட மாஸ்க போட்டு போயிட்டு இருக்காரு. ஓகேவா? அப்ப அவங்க எல்லாரும் கண்ட்ரோல் எடுத்துறாங்க. அப்ப வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க. என்ன டிமாண்ட் வைக்கிறான்னா டெரரிஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து உமர் ஃபாரூக் வந்து ரிலீஸ் பண்ணணும், ஒசாமா பில்டனை வெளியே விடணும். அவன் ஒசாமா பில்டன் தான், ஒசாமா பின்லேடன் தான் நம்மளை பொறுத்தவரை. உமர் ஃபாரூக்ன்றது கஷ்டமா இருக்கு. ஒசாமா பின்லேடனை வந்து வெளியே விடணும் அப்படின்ற மாதிரி கேக்குறானுங்க. ஓகேவா? இவன் இங்க த்ரெட் பண்ணும் போதே நம்ம வீரராகவன் குரூப், அவங்க குரூப் இருக்குல்ல, அவனுங்க எல்லாம் என்ன பண்றானுங்க, ஒரு சைட்ல ஒரு ரூம் இருக்குது. ஒரு ரூம் எப்படின்னா இது குட்கா படத்துல எப்படி ஒரு தனியா ஒரு குட்கா படத்துல வர மாதிரியே தான் இருந்துச்சு. அத மாதிரி இது ஒரு ரூம், ஒரு கட் அவுட்டுக்கு பின்னாடி இருக்கு கரெக்டா இந்த ரூம். அதுலயும் ஒரே அது மாதிரிதான் இருக்கும், ஒரு இது மாதிரிதான் இருக்கும். என்ன இதுல கட் அவுட் வந்து சாட்சி வச்சாப்புல இருக்கும். இதுல அதுல வந்து அப்படியே ஒட்டி இருக்கும், அவ்வளவுதான். இல்ல நான் என்ன நினைக்கிறேன், இந்த கதையை பேசாம அட்லீட் கொடுத்தா அவனே நல்லா எடுத்துட்டு இருப்பானே. ஆமாங்க, அதுவே தோணுச்சுங்க எனக்கு.
ஏன்னா போட படத்துல அவனை கழுவி ஊத்துறதுக்கெல்லாம் பார்த்தோம்னா இவனை கலாய்க்கிறது கூட இது இல்லைங்க, கண்டென்ட் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. அவனே நிறைய கலாய்ச்சோம். அவனாவது கொஞ்சம் கண்டென்ட் தந்தான். கண்டென்ட் தந்தான் அந்த புண்டை, ஒரு கண்டென்ட் தர மாட்டேங்கிறான். சரி ரைட்டு. அவங்க குரூப் என்னன்னா ஒரு குரூப்புக்குள்ள போய் ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு இதாயிடுறானுங்க. அங்க அப்பதான் நம்ம செல்வராகவன் என்ட்ரி கொடுக்குறாரு. உறிஞ்சு வரல நிறைய உரியிறாரு போட்டு நாட்டுல செல்வராகவன் கேட்ட. ஐயோ அவன் ஒரு பக்கம் தலை வலிக்குதுங்க, இதுக்கு இப்பயே தலை வலிக்குதுங்க. அது வந்து ஒரு சைக்கோ குதியா செய்யணும்னு நினைச்சானுங்க, அது வேற மாதிரி வந்திருக்கு. என்னங்க கொஞ்சம் அப்படியே வீரராகவனுக்கு வந்து கொஞ்சம் உரி விடுறாரு, அப்படியே உரியிறாரு ஃபுல்லா அப்படியே போட்டு ப்ளோ ஜாப் தான் என்ன போட்டு உரியிறாரு. அவர் செல்வராகவன் வந்துட்டு, அதாவது ஒரு பேர் என்ன இதுல இருந்து அல்டோஃபிக்கா, இல்ல அல்டோஃபிக் இருங்க எழுதி வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். அல்டோஃபிக் தான். அல்டோஃபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன பேரு? இல்ல அது வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர்கள் பேர். அதாவது என்னன்னா இத வந்து 2 பக்கம் ஊம்பணும்ல, இப்படி ஒரு ஊம்பு அப்படி ஒரு ஊம்பு. ரெஸ்ட் முஸ்லீமா இருக்குன்னா இது பண்ற ஒரு ஆள் காமிக்கணும்ல, முஸ்லீமா காமிக்கணும்ல. இப்படி ஒரு ஊம்பு, இப்படி ஒரு ஊம்பு, இப்படி 2 ஊம்பு, அப்படி ஒரு ஊம்பு. ஓகேவா? அப்ப வந்து விஜய் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷா யோசிக்கிறாரு. என்னன்னா நம்ம மேல தப்பிக்கிறதான் பாக்கணும், அத வந்து இன்டெலிஜென்ஸும் இந்தியாவும் இந்தியன் கவர்மெண்ட்டும் பாத்துக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம மேல தப்பிக்க பாக்கணும் அப்படின்றாரு. அப்ப வந்து உமர் ஃபாரூக் வந்து டிமாண்ட் பண்றான்ல. டிமாண்ட் பண்ணப்ப நம்ம உள்துறை அமைச்சர்ல இது வந்து இன்னொருத்தர் இருக்காரு, அவர் என்ன அமைச்சர்னு சரியா தெரியல. அவர் வந்துட்டு இஸ்ரேலுக்கு கால் பண்றாரு. இஸ்ரேலுக்கு கால் பண்ணி ஜாமர் இருக்குது, அந்த ஜாமரை மட்டும் இது பண்ணி எங்களுக்கு ஒரே ஒரு நம்பரை மட்டும் உள்ள கனெக்ட் பண்ணணும், அந்த ஜாமரவே ஹேக் பண்ணி எனக்கு வந்து கால் பண்ற மாதிரி எனக்கு ஒரு டெக்னாலஜி வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல மேபி இஸ்ரேல்ல இருக்கலாம், இஸ்ரேல் பெரிய டெக்னாலஜி உள்ள ஆளுங்கதான் அவங்க. அவங்க பயங்கரமா டெக்னாலஜி வச்சிருக்காங்க. இல்ல இஸ்ரேல்ல மேபி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இஸ்ரேல் ரொம்ப டெக்னாலஜி ஜாஸ்தியா வச்சிருக்கானுங்கதான். ஏன்னா நம்ம மோடிஜி பல தடவை இஸ்ரேலுக்கு தான் போயிட்டு இந்த பெகாசஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாருல. ஆமா ஆமா ஆமா, இஸ்ரேல்ல இருந்து வாங்கினாரு. அந்த சாப்ட்வேர் வச்சு ஈஸியா வேவு பார்க்கலாம். உள்ள வைக்காம இருந்தா சரிதான், உள்ள வைக்காம இருந்தா சரிதான், நம்மள புடிச்சிரும். அதுக்கப்புறம் என்னன்னா இஸ்ரேலுக்கு கால் பண்ணி அந்த ஜாமர் ஹேக் பண்றதுக்கு இது பண்றாரா. அப்ப என்னன்னா ஒரு கிளவி காமிக்கிறாங்க. இந்த கிளவி வந்து பார்த்தோம்னா யாருன்னா ஸ்கிரீன் பிளேயா ஒரு லீனியரே எல்லாம் போகுது இல்ல, அப்படித்தான் இருந்துச்சு எழுதுறப்ப. எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு கிளவி வந்து கசகசன் நடக்குது அந்த கிளவி ஒரு தடவை காமிச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு விளம்பரத்துக்கு நினைக்கிறேன், அது நிறைய விளம்பரத்துல வருங்க. அது விளம்பரம் நிறைய படத்துல இல்லைங்க. என்னது கீர்த்தி சுரேஷ் வாரத்துல ஓடிட்டு இருக்கும்ல டிவில? இல்லைங்க அது ஒரு ஏதோ ஒரு ரின்னு விளம்பரம் தான் நினைக்கிறேன். ஓ அத சொல்றீங்களா? ஆமா, அந்த பாட்டி வந்து விளம்பரம் வரும். வட ஞாபகம் வந்துருச்சு. வட அந்த கேள்வி இது. அதான் ஆமா ஆமா, அந்த தம்பி வந்து பாட்டியோட கடிக்க முடியாதுடா அப்படிங்க அந்த பாட்டி. உடனே இவன் கொண்டு போய் முக்கிய எடுத்து வீரராகவனுக்கு வந்து கால் வருது. கால் பண்ணிட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீதான் வந்து இது பண்ணணும், காப்பாத்தணும், நீதான் வந்து உரி ஆரம்பிச்சாரு. அப்பயும் உரி ஆரம்பிச்ச ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்றவரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, இப்பதான் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூனிவர்ஸ்ல வராரு அவரும். அதாங்க இப்பதாங்க ஜிப்பே திறந்திருக்காரு. இனிமேல் சரி ஓகே. வீரராகவனுக்கு கால் பண்ணிட்டு நீ வந்து இந்த மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு அதெல்லாம் முடியாது போடா குண்டா அப்படின்றாரு. நீ வந்து என்னையே பெட்ரே பண்ணிடுவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரா. ஓகே ரைட்டு மானம் போட்டவன ஒருத்தனை சிகரெட் பாக்கெட் வேற வாங்கிட்டு வர சொல்றாரு. சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லுவார்ல. ஆமா ஆமா. இல்லைங்க இவனுக்கு டைரக்டருக்கு காமெடி என்ன பண்றதுன்னு தெரியல.
அதனால ஏதோ ஒரு போற போக்குல ஏதோ ஒரு டயலாக் குடுக்கலான்னு குடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அது நல்லா நான் கவனிச்சு பார்த்தேன். டயலாக்கே என்னன்னு தெரியாம அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க ஸ்கிரீன் பிளேவே எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்கல்ல. நான் சொன்ன ஒவ்வொரு சீனும் அப்படி கட்டாய் நன்றாவே போயிட்டு இருக்கு. அதனாலதான் எழுதிய வச்சேன் நானு. ஓகேவா? விஜயராகவன் கால் பண்ணி இந்த மாதிரி முடியாதுன்னு இவங்களும் வச்சிடறாங்க. போன வருஷம் வேற ஏதாவது பண்ணலாம்னு யோசிக்கும் போது இங்க வந்து வழக்கம் போல நம்மளால குழந்தை பெட்டிஸ் வந்துருது. குழந்தை கால் பண்ணுது, குழந்தை அழுகிற பெட்டிஸ் வந்துருது. பீடோஃபிலியா கண்டென்ட் மாதிரி தெரியுது எனக்கு. இல்லைங்க, அப்படி இல்லைங்க. குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்டா அவருக்கு வந்து பெட்டிஸ் ஆயிரும். என்னன்னு அந்த மாதிரி காப்பாத்தணும்னு அப்படி சொல்லுங்க. அப்படி அது ஒரு பேட்ரியாட்டிக் பெட்டிஸ். அது அப்படித்தான். ஏற்கனவே ஒரு இடத்துல கேட்கும். ஆனா இவங்களுக்கு எவனுக்கும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2வது வாட்டி கேட்கும் போதுதான் இவ இருந்துகிட்டு பிரீத்தி இருந்துகிட்டு ஆமா எனக்கும் கொஞ்சம் லைட்டா கேக்குது சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஓகேவா? அப்போ போயிடுறாரு. அப்ப அந்த குழந்தைய வந்து குழந்தைய காப்பாத்த போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு குறியீடு இங்கதான். தட்ஸ் குறியீடு டைம். காவி கலரை கிழிக்கிறாரு. இலுமினாட்டி கண்ணு தெரியுது. வந்துட்டா காவி கொடியை கிழிச்சு இலுமினாட்டி உள்ள வந்துட்டா அப்படிங்கிறாரு. இலுமினாட்டிக்கான சிம்பிளுங்க. சிம்பிள் உங்களுக்கு என்ன தெரியும்? சரி, ரைட், வாக்க. அதுக்கு சூத்து வலிக்குது. எனக்கு தான் வலிக்குது. இவர் சொல்லுவார்ல, தேவிரவ சொல்லுவார்ல, என் சூத்து சிரிக்குதுரா அவங்கள பார்த்தா அப்படின்னு வரல. சூத்து கூட கேட்க வைக்கன்னு சிரிக்குது. அந்த மாதிரிதான் இருக்குது. ஓகேவா? அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு அப்பதான் வந்து அந்த டெரரிஸ்ட கொல்லலான்னு போறாரு. அப்பதான் அந்த கோடாலி தலை விளம்பரம் கையில ஆக்ஸோட போயிட்டு கோடாலி தலை மாதிரி போயிட்டு இருக்காரு. போயிட்டு சார் பாருங்க, சட்டக்குன்னு கழுத்தை வெட்டினாரு பாருங்க. நான் அந்த டைம்லாம் மிரண்டுட்டேன் உண்மையிலேயே. இதே இது PG-13 என்னடா 18+ போட்டுட்டு இருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் சீனே அந்த கை வெட்டினப்ப கொஞ்சம் யோசிச்சிட்டேன். என்னடா கை வெட்ட, ஏன்னா ஓரளவுக்கு இந்த நெல்சன் வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் கரெக்டா காமிக்கிறாப்புல. அந்த டாக்டர்லயும் சரி, டாக்டர்ல பாத்தீங்கன்னா அந்த கைய வந்து விரல வெட்டுவார்ல, சரசரன்னு எஸ்கே வெட்டுற மாதிரி காமிப்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் அந்த PG-13 ஏத்த மாதிரி கரெக்டா காமிச்சிருப்பாரு. அதெல்லாம் PG-13 கொண்டு வரணும். 18+ போக கூடாது படத்தை. அதுக்கு ஏத்த மாதிரி அங்க இதையும் காமிக்கணுன்ற லெவல்ல கரெக்டா காமிச்சிருக்கு. PG-13 என்னதுங்க? PG-13 பேரண்டல் கைடன்ஸ் 13ங்க. ஓகேவா? 13 வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் பேரண்டல் கைடன்ஸோட தான் பாக்கணும். அதுக்கு மேல இருக்கவங்க தான் நார்மலா யார் வேணாலும் பாத்துக்கலாம். அதையும் 18+ போக கூடாது. அதுக்கப்புறம் 18+ வந்து விஜய் படம் எல்லாம் பேசுனா எவனும் வந்து பாக்க மாட்டான். அப்புறம் 18+ எப்படின்னா இன்னும் 21, 22 அதெல்லாம் எக்கச்சக்க வேரியன்ட் இருக்குதுங்க. R-rated 3 வகையா நம்ம இருக்குதுங்க. R-ratedல 18+ வந்துரும். சரி விடுங்க, நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி மாறிக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து என்னன்னா, இது அந்த டெரரிஸ்ட கொல்றாரு. டெரரிஸ்ட கொல்றதுல இருந்தா நம்ம ஆளுக்கு தாண்டவமே ஆரம்பிக்குது. இதுல இருந்து மனுஷன் வெட்டிக்கிட்டு தான் இருப்பாரு கடைசி வரைக்கும். டெரரிஸ்டோட மண்டையை வெட்டும் போது வெளியில வந்து விழுது மண்டை கரெக்டா. அப்ப வந்து நம்ம செல்வராகவன் பார்த்துட்டு, ஆமா செல்வராகவன் பார்த்துட்டு நம்ம பையன் வேலைய ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. அப்படின்னா அந்த கண்ணாடியில இருந்து தெரியவாரு வீரராகவன். வீரராகவன் தெரியாரு. இல்ல அந்த கண்ணாடி உடஞ்சு இல்ல, அந்த வழியா எதனா ட்ரோன் அனுப்பி எதனா இது பண்ணிருக்கலாமே, ஹெல்ப் பண்ணிருக்கலாமே. ஏங்க ட்ரோன் அனுப்பி இருந்தாங்கன்னு வைங்களேன், இந்நேரத்துக்கு குட்கா தான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க படத்தை. ஆனா அந்த காப்பி அடிக்கிறது கொஞ்சம் தெரியாம காப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த ட்ரோன் அனுப்புற வேலையவே நிப்பாட்டிட்டாங்க. ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுல வந்து ட்ரோனை வச்சு கொஞ்சம் 2 சீன் 3 சீன் வருமா, அதனால வந்து இதுல வச்சுட்டானா அவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம ஏமாத்தின தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல. அதுக்காக கூப்பிட்டு யோகி பாபியே உள்ள கூப்பிட்டு வச்சுட்டா. எடுத்துக்கிறேன், கோச்சுக்காத உடனே உள்ள வச்சுக்கிறேன். இப்ப என்னன்னா, டெரரிஸ்ட வந்து கிட்னாப் பண்றாருல, ஒரு டெரரிஸ்ட கிட்னாப் பண்ண போறாரு. அவர் எதுக்காக கிட்னாப் பண்ண போறாருன்னா, அவன்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறக்காக. அப்பதான் இங்க ஒரு ஆமைகளை வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு டயலாக் வருது. என்ன ஆளை தூக்கிட்டு வர சொன்னா ஆமையை தூக்கிட்டு வரான்னு சொல்லி மடக்கி கட்டி தூக்கிட்டு வராருல, ஆளை தூக்கிட்டு வர சொன்னா ஆமையை தூக்கிட்டு வரான் அப்படின்ற மாதிரி வச்சு ட்ரிகர் பண்ணி விட்டாரு. நீங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் விடுறீங்க, அந்த காப்பாத்துறதெல்லாம் விட்டுட்டீங்க. ஏசி வென்டிலேட்டர். ஆமா, அந்த குழந்தைல ஒரு சவுண்ட் கேட்டுதான் வீரர். அதுதான் வெட்டிட்டால, தலையை வெட்டிட்டால, அப்புறம் என்னடா புண்டை
ஃபர்ஸ்ட் வந்து தலையை வெட்டுவாரு, வெட்டிட்டு அதுக்கப்புறம் டேய், 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 பின்னாடி இவரு. மறைஞ்சு இருப்பாரு. தலைவரே நீங்க போறத பார்த்தோம்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாலாம் சொன்னோம்னா இங்க 2-3 மணி நேரம் ஆயிரும் பாட்காஸ்ட். நான் சொல்ல ஐயோ. வரல. கொஞ்சம் அந்த இடத்துல நீங்க சொல்லிட்டு போனா தானே படம் வந்து கொஞ்சம் தொடர்ச்சியா இருக்கும். ஒண்ணும் ஏங்க, தேவையில்ல, அது அந்த correct ஆ அந்த இருக்கும். கதை கதை ஒரு புண்டை மணி எங்கேயுமே நேரத்துக்கு தொடர்ச்சியா கூட இல்லடா. ஒர்த்து கிடையாதுங்க. அவ்வளவுதான் ஒரு நான் மணி நேரத்துக்கு சொல்றேன். கூட ஒர்த்து கிடையாது அந்த கதை. சரி, அதான் சரி. சொல்றேன். அடுத்து ஒரு மணி நேரமா என்னன்னா, எடுத்துட்டா கூட அது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அப்புறம் அந்த ஆமையை தூக்கிட்டு வர மாதிரிலாம் இருக்குது இல்ல, அவன் வந்து ஸ்பையா மாறுறான். காரணம் என்னன்னா அவனுக்கு வந்து ஒரு பையன் இருக்குது, அந்த பையனுக்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்குது. அந்த பையனுக்காக தான் இவன் வந்து டெரரிஸ்டாவே வரான். இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா உன்னை வந்து துபாகூர் டெரரிஸ்டா இருக்கான். அது நிறைய இதுல கிறுக்குதிதான். வேற இவன் கொஞ்சம் கொஞ்சம் இதுல வந்து சென்டிமெண்டல் இருக்குது, அவ்வளவுதான். சென்டிமெண்டல் ஃபுல் சென்டிமெண்டல் கேட்டாருன்னா இதெல்லாம் என்ன ஆகுறது? ஏங்க அவர் பண்ணிட்டாருங்க அதெல்லாம். ஆண்டா ரெண்டுக்கே பண்ணிட்டாருன்ற மாதிரி. ஏன்டா நீ தீவிரவாதி தொழிலுக்கு வந்து எங்க அம்மா இருக்காங்கடா. எங்க அம்மா அவங்க அம்மா தான் கேட்டு சாவணுங்க, வேற யாருமே சாவக்கூடாதுங்க அவன்கிட்ட. எங்க அம்மா வந்து அப்படி ஆயிட்டாங்க. அவங்க அம்மா யாருன்னு தெரியலங்க, பல நாளா கொண்டுகிட்டு இருக்காங்க மனுஷன். பாவம் அவங்க அம்மா. எனக்கு அது சொன்னோடனே எனக்கு சென்டிமெண்டல் தான் ஞாபகம் தான். அதுக்கு என்னன்னா, அந்த டெரரிஸ்ட வந்து இந்த மாதிரி இது கொடுக்குறேன், அவன் பையன்ட்ட நான் பேச வைக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ கால் கனெக்ட் பண்றான். வீடியோ கால் கனெக்ட் பண்ணி அதை பேச வச்சு அவன்கிட்ட சென்டிமெண்ட் இது பண்ணிடுறான். ஓகேவா? சென்டிமெண்டலா இது பண்ண உடனே அவனும் கீழ்க்கு பூண்ட மாதிரி ஏமாந்து அவனை ஸ்பையா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கடுத்து இதுக்கு இறங்குறாப்ல நம்ம வீரராகவன் வந்து இப்பதான் வந்து ஃபுல்ஃபில்லா ஒரு இடத்துக்கு இறங்குறாரு. ஹாஸ்டேஜ் முன்னாடி இருக்க, அதாவது இவர் ஏற்கனவே அந்த டெரரிஸ்ட் இருந்து இது போட்டு வந்துருவாருல, அந்த சூட் எல்லாம் வாங்கி போட்டு வந்துறதுனால இவர் டெரரிஸ்ட் சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அப்ப வந்து அந்த கார்டுக்கு முன்னாடி அந்த இதுக்கு முன்னாடி கார்டா இருப்பாங்கல்ல, ஹாஸ்டேஜஸ்க்கு எல்லாம் கார்டா இருக்காங்க, அவங்களெல்லாம் போய் போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. போட்டு தள்ளிட்டு அந்த ஹாஸ்டேஜஸ் கூட போய் சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்துக்கிட்டு எல்லாரையும் பொய் சொல்ல வச்சிடறாரு. இந்த பக்கம் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சிடறாரு. எனக்கு இதுல ஒரு டவுட். நான் ஒரு சீன்ல பார்த்தேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, அப்படித்தான் இருக்குமான்னு தெரியல. ஒருத்தன் வந்து சிசிடிவி கேமரா முன்னாடி உட்காந்துட்டு இருந்தான். அதுதாங்க, அதுக்கு என்னன்னா இந்த இதுக்கு ஒரு இது வச்சுட்டாங்க, இதுக்கு ஒரு நியாய புண்டையா வச்சுட்டானுங்க கொஞ்சம். அது என்னன்னா அந்த ஸ்பை இருக்கான்ல, அவன் போய் இது பண்ணிட்டு வந்துடுறான். அதாங்க இவனும் இதே நீங்க கேட்டீங்களா இந்த டவுட், அதே டவுட் தான் என்கிட்ட வச்சு தியேட்டர்ல கரெக்டா கேட்டேன். நான் வந்து ஆனா பாத்துட்டேன், அதை வந்து ஸ்பை ஆனப்பன வந்து அந்த சிசிடிவிக்கு முன்னாடி வந்து கரெக்டா உட்காந்துருப்பான். அதனால அந்த இடத்துல கரெக்டா அவன் வரும்போது மட்டும் அந்த 2 கேமரால நோ சிக்னல் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இது பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். அதனால அது வந்து தெரிஞ்சு இருந்திருக்காது அப்ப. இப்ப வந்து ஹாஸ்டேஜஸ் கூட போய் கலந்துடுறாரு அவரு. இப்ப எனக்கு ஒரு டவுட் புண்ட, ஏன்டா ஹாஸ்டேஜஸ்ங்கிற ஒரு எண்ணி வைப்பீங்களா மாட்டீங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமா, இல்ல படிப்பீங்களாடா என்னடா புண்டையலா? எத்தனை பேர் எண்ணி வச்சீங்கன்னா ஆள் ஒருத்தர் மிஸ் ஆனாலோ இல்ல அதிகமா உள்ள வந்தாலும் தெரியாதாடா? 2 பேர் வெளியே போயிருக்காங்க, அது தெரியல புண்டைகளுக்கு. ஒருத்தன் உள்ள வந்திருக்கான், அதுவும் தெரியல எனக்கு இருக்கு புண்டைகளுக்கு. என்னதான் பண்றானுங்க வடக்கானுங்க நிரூபிச்சிட்டானுங்க. அவனுக்கு வடக்கானுங்களா எனக்கு தெரிஞ்சு அவனுங்க பாகிஸ்தானுக்காரங்களா இல்ல, வடக்கானுங்க தான் ஸ்லீப்பர் செல்ஸ். துப்பாக்கி நியூஸ் தூக்கிட்டு வந்துட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இல்லங்க அவன் இதா இருக்காம்ல, அதான் அந்த ஹெட்டா இருக்காம்ல தீவிரவாதிக்கு, மாஸ்க் போட்டிருக்காம்ல, அவனோட இத பாத்தாங்க. அந்த பீஸ்ட் நடிச்சோன்னா யார் யார் நடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல, அப்ப வந்து அவனோட இத பார்த்தேன். அவன் பிறந்த ஊரு குஜராத், அப்படின்னா ஒரு வடக்கம் தான். அவன் வடக்கான் தான்டா, தெரியுமா? எனக்கு தெரியுமா அவன் வடக்கான் தான். அவன் இந்த மெகந்தி சர்க்கஸ் படம் பாத்திருக்கியா? ஆமா, அதுல வந்திருப்பான் மெகந்தி சர்க்கஸ். அதுல சூப்பர் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அதுலயும் வில்லன் தான், ஆனா வில்லன் மாதிரியே இருக்காது உங்களுக்கு. கடைசி வரைக்கும் நீங்க வில்லனே நம்ப மாட்டீங்க. அவன் தான் பார்த்தா வில்லனா இருப்பான் அந்த படத்துல. மெகந்தி நீங்க பாத்தீங்களா? மெகந்தி சர்க்கஸ் பாத்திருக்கீங்களா? இல்ல நான் பாக்கல. பாருங்க, நல்லா இருக்கும் படம். வேற ஏதோ ஒரு சீன்ல வரும்போது அதை பாத்திருக்கேன். அவன் இத அவனை பாக்கும்போது எப்படி எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு, கனரா பேங்க்ல இருக்கிற வடக்கு மேனேஜர் மாதிரி தான் தெரிஞ்சு. 16 நம்பர் சொல்லுங்க, கடுமையிலே உள்ள 16 நம்பர் சொல்லுங்க. புதுசா அப்ளை பண்ணுது.
ஐயோ ஐயோ. சரி அடுத்து சொல்லுங்க. அடுத்து எங்க ஓகேவா? எங்க- ஹாஸ்டேஜஸ் கூட சிக்கனோடவும் அப்ப வந்து 2 பேர் வந்து கேக்குறாங்க. கேட்டவனையும் நான் வந்து காமிக்கிறேன் அவன் யாருன்ட்டு அப்படின்னு சொல்றான். யாரு நம்ம வீரராகவனே சொல்லிடுறேன். அதனால அவனை கூட்டு போயிட்டு வால்டர் ஒயிட் முன்னாடி விடுறானுங்க. வால்டர் ஒயிட் பேரை கெடுக்க விரும்பல, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுவான். அவன் முன்னாடி விட்டவனையும் அது 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 வடக்கு பெரிய manager கேன புண்டைங்க. correct ஆ இருக்கு. அது இல்ல வடக்கு மேனேஜர் அந்த அது அது பெரிய கேன புண்டை எனக்கு தெரிஞ்சு. இந்த கிறுக்கு புண்டைகளுக்கு எல்லாம் ஒரு கிறுக்கு புண்டை தலைவர் தான் அவன். ஏன்னா காமிக்கிறேன்னு சொல்றான்ல, அவன் பாட்டு தட்டி கொடுத்துட்டு போவான். டெரரிஸ்ட் நீங்க புண்டை ஏதோ பாட்டுங்க. எனக்கு இவரை பார்த்து எவனையுமே டெரரிஸ்ட் ஃபீலிங்கா வராங்க, மென்டல் ஃபீலிங் இருந்ததுங்க கடைசி வரைக்கும். எல்லாம் மென்டல் தரமா தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. இல்ல அப்புறமா நியூஸ் வருதாங்க கீழ் பக்கத்துல இருந்து. கீழ் பக்கத்துல இருந்து தப்பிச்ச ஒரு 20 பேரு பண்ணிட்டாங்க. அதுல ஒண்ணு யாரு தெரியுமா? நம்ம இது யாரு, ஆசிரமாவோட பெரியப்பா ஒருத்தர் சொன்னார்ல, அவரு ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து நம்ம ராமகிருஷ்ணன், யாரு இது கக்காசியோட வீட்டுல ஒருத்தர் சொன்னார்ல, ராமகிருஷ்ணன் சாரப்பாம்புத்தாயெல்லாம். இவங்க 2 பேரும் தான் நம்ம அந்த இடையில இருக்குது. அப்பதான் சாண்ட்விச் சாப்பிடுவான். அந்த சீன் வருமா? சாண்ட்விச் சாண்ட்விச் தான் அப்பதான் கேட்பான் அவன். சாண்ட்விச் கேட்பான். சாஸ் செஞ்சு கொடுத்துட்டு போயிருவானா? மயோனைஸ் தான் அந்த கலர் கரெக்டா இருக்கும். அவர் சொல்றது மயோனைஸ் வந்து வர்றது, ஹாஸ்டேஜ் வந்து இருக்கிறது. அதுக்கடுத்து ஃபுட்டேஜ் வந்து செக் பண்றாங்க. இது செக் பண்றதுக்காக கூட்டு வந்திருக்கானுங்க. ஃபுட்டேஜ் செக் பண்றப்ப இது அவன் கேட்பான். அப்பதான் வந்து என்னன்னா அப்படியே அங்க சீனை கட் பண்றானுங்க. சீனை கட் பண்றப்ப என்ன நடக்குதுன்னா, இங்க வந்து ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டே இருக்கானுங்க. அந்த டைம்லயும் இல்ல சாரி, நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன். இப்ப போட்டோ செக் பண்றேன். இல்ல 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 இந்த இடத்துல ஃபுட்டேஜ் செக் பண்றத சொல்லி ஆகணும். இப்பயும் அந்த கேன புண்டாம திட்டியா வந்தாங்க. இப்பதான் நீ பாக்கவே சரியா அப்படின்னு கேட்பாரு அவரு. எனக்கு இதே கேள்வி புண்டதான், இவன் டெரரிஸ்டா எனக்கு அது சத்தியமா புரியல. துப்பாக்கிங்க கடைசி வரைக்கும் என்னத்துக்கு வச்சிருக்காங்க இவங்க? கேன புண்டைய உண்மையிலே பைத்தியராசன் தப்பிச்சு வந்துட்டானுங்களா? அவங்க கூட தெளிவா இருப்பானுங்க. எடுத்தோடனே இவங்க என்ன செஞ்சு வந்திருப்பாங்க, எதுவும் போற வித்துட்டு இருந்திருப்பாங்க. இவங்கள புடிச்சு கொண்டு வந்து வாங்கலா தீவிரவாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சார் 16 ரூபாய் தான் ஒன்லி சார். என்ன கொடுக்குது 16? நான் கேட்டேன். 60 ரூபாய் கூட்டிட்டு போறோம். 160 ரூபாய் ஒரு வேளை சோறு. 120 இந்த அது என்ன படம், ஒரு படத்துல கவுண்டமணியா இல்ல வேற யாரோ தீவிரவாதியா இருந்தவங்க எல்லாத்தையும் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்கல்ல. தீவிரவாதியா இருந்து திரும்பினவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஒரு காமெடியில. அது யாருன்னு எனக்கு ஞாபகம், விவேகா இல்ல யாருன்னு சரியா தெரியல. அப்படி கூட்டு போனவங்க பார்த்தோம்னா கையில வந்து உனக்கு என்ன ஆயுதம் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா சோப்பு, துணிக்கு சோப்பு போடுற சோப்பு, பிரஷையும் கொடுப்பான். அந்த ஆயுதமே அதான் கொடுத்துருப்பானுங்க. அந்த கேஸுக்கு தான் இவங்க எல்லாம் துணி சோப்பு போடுறவங்க எல்லாமே. அதான் துப்பாக்கி அவங்க முதுகு சொரியதுக்கு தவிர வேற எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்கு கட்டிட்டு எல்லாத்தையும் குத்திட்டு போயிருவான். இங்க துப்பாக்கி என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. இல்ல விஜய் ஒருத்தன் அடிச்சுட்டு யாரா நீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் நாங்க இப்ப பெட்ஷீட் வித்துட்டு இருந்தோம், எனக்குல 150 ரூபாய் 150 ரூபாய் கொடுக்கணும்னு கூட்டிட்டு வந்திருக்கோம். நம்மள்ட்ட 300 கொடுத்தால் எல்லா வேலையும் செய்யும். இல்ல இல்ல நம்ம ஆளு வந்து எல்லா பெட்ஷீட்டையும் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது. அதனாலதான் எல்லா பெட்ஷீட். ஐயோ இதெல்லாம் திரும்ப கேட்கும்போது நல்லா ஜாலியா கேட்டுக்கிட்டு காலேஜுக்கு. ஓகேவா? ஃபுட்டேஜ் செக் பண்றாங்க. அப்பதான் அந்த புண்ணை கண்டுபிடிக்கிறானா இது ஒரு கிருப்பு புண்டை நம்ம முடிவு பண்றப்பவும் வில்ல வந்துடுறான். மெயின் வில்ல வரான். யாரு நம்ம இவன் அந்த வால்டர் ஒயிட் கெட்டப்ல இருக்கான அந்த கேன புண்டை தான். அந்த புண்டை வந்துட்டு அவனை ஒரே தள்ளி அப்பைக்கு 2 போட்டு கொண்டு போயிருக்க வேண்டியதானே.
ரன்னருக்கு போடுற முன்னாடி சதகன் ஒரு குத்து குத்திட்டு கொண்டு போயிருந்துருக்கான், படம் முடிஞ்சிருக்கான். என்னத்துக்கு அப்படின்னு தப்பிச்சிடுறான். ஓகேவா? அந்த டைம் பார்த்தோம்னா வந்து இது பண்ணிடுறாங்க, அவங்க எல்லாரையும் வெண்ட் ஏசி வெண்ட் வழியா வெளியே தள்ளி விடுறாங்க. அதாவது வேற ஒரு ரூமுக்கு மாத்திட்டு இருக்காங்க. எனக்கு இது என்னன்னே புரியலைங்க. எல்லா படத்துலயும் எங்க ஹாலிவுட்டா இருந்தாலும் சரி, கோலிவுட்டா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் இந்த ஹைஜாக்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா இந்த ஏசி வெண்ட்டுக்கு முக்கியமான ரோல் பண்ணிருது. எங்க இருந்தாலும் பையன் இந்த புண்டாமனுக்கு அடைக்கவே செய்ய வேண்டியது அடைச்சிருக்காங்க. இத்தனை படத்துல பாத்துருப்பாங்க அந்த ஏசி வந்துட்டு ஃபர்ஸ்டே அடைச்சு வச்சு இல்ல சுத்தி சுத்தி பாம்பனாச்சும் வச்சு விட்டு இருந்திருந்தா இந்த புண்டை போவாங்களா? எனக்குலாம் அதான் வெறுப்பாய், என்னடா எல்லா படத்துலயும் சேமா காமிக்கிறீங்க. அது எதிர்பார்த்தேன் இது கண்டிப்பா வரும்ட்டு. ஹாலிவுட்டா இருந்தாலும் சரி, கோலிவுட்டா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்துருது இந்த சீன் மேக்சிமம். அந்த ஏசி வெண்ட் ஃபெட்டிஸ் இருக்கும் போல இருக்கு இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க எல்லாம். எங்களுக்கும் வேற வழி தெரியல பாஸ் அப்படின்பாங்க. கதையை கொண்டு போறதுக்கு வேற வழி இல்லை. ஓகேவா? ஹாஸ்டேஜஸ் வந்து ஏசி வெண்ட் வழியா அனுப்பிச்சு வேற ஒரு ரூமுக்கு மாத்திடுறானுங்க. அப்ப வந்து டெரரிஸ்ட் வந்து செக் பண்றானுங்க. 2 வெண்ட் இருக்குது, அதுல வந்து செக் பண்றானுங்க. ஒரு வந்து யோகி பாபு தொங்கிட்டு இருக்காரு, அவனை அந்தால இறக்கி விட்டு இவங்க எல்லாம் மேல ஏறி வேற ஒவ்வொரு இதுல தேடி போறாங்க. அப்போ ஒரு இதுல போய் இறங்கினவங்க இருப்பானுங்கல்ல, அவனுங்க போய் நம்மளால வந்து இது பண்ணி விடுறாரு, பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. அவனு எரிச்சு பிளாஸ்ட் பண்ணி விட்டுறாரு. அதுல பயந்து போன நம்ம இது வால்டர் ஒயிட் இருந்துட்டு எல்லாரையும் திரும்ப வர சொல்லிரு அப்படின்றான். அதான் இன்னொரு வெண்ட்ல போறாங்கல்ல, அந்த வெண்ட் வழியா போனவங்க தான் அங்கதான் இது இருக்காங்க. அந்த இவங்க எல்லாம் இருக்காங்க, ஹாஸ்டேஜஸ் எல்லாம் இருக்காங்க, சிவிலியன்ஸ் எல்லாம் இருக்காங்களா. அத கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்காம வந்துடுறானுங்க முட்டா குதிய. ஓகேவா? அப்ப வந்து அந்த கிளவி வேற சும்மா இல்லாம கசகசன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. தியேட்டர்ல படம் பார்க்க போறேன், அந்த பார்க்க போறேன் அப்படி இப்படின்னு இருந்தோடையும் டென்ஷன் ஆகி பட்டுன்னு போட்டுறான் தலையிலயும். அவன் கடைசி வரைக்கும் பண்ண ஒரே ஒரு கொலாதாங்க, அவன் டெரரிஸ்ட் இல்லைங்க, ஒரு கிளவிய போட்டதுல நான் விட்டு அந்த நகை இது கிளவி செத்து போயிருக்கும். கிளவி போட்டு தள்ளிடுறேன். அந்த மாதிரி அங்க அவன் பாவ தூக்கி போட்டு போயிருக்க, அப்ப வந்து காப்பாத்தாம இப்ப நாளைக்கு சாப்பிடுற கிளவி வந்து போட்டு நாளைக்கு சாப்பிடுற கிளவி போட்டு வெக்கமால உனக்கு. அதான் ஒரு கொலை தானே பண்ணிருப்பான், அது மட்டும் தானே உருப்படி. கடைசி வரைக்கும் வேற கொலை பண்ண மாட்டான், அந்த கிளவியதான் கொலை பண்ணிருக்கான். நானும் எடுத்து பாக்குறேன், கடைசி வரைக்கும் அந்த ஒரு கொலை தான் பண்ணிருக்கான். பாதிங்களா நீங்களாம் தீவிரவாதிங்களா? ஐயோ தீவிரவாதி இல்லைங்க. அந்த கூர்கா படம் எவ்வளவு நல்லா இருக்குங்க, கூர்கா படம் சூப்பரா இருக்குங்க, எனக்கு பிடிச்ச படம் தான். அதாவது அந்த டைம்லாம் ஒரு காமெடி பேசிஸ் மூவில கரெக்டா இருக்கும். இவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி இருப்பானுங்க, யாரு தீவிரவாதிகளும் அவங்க ஒரு பக்கம் சீரியஸா தான் இருப்பானுங்க. மாஸ்க் கட்டுறதுக்காண்டி எடுக்கலாம், அவங்க வந்து முழுக்க முழுக்க காமெடிக்காண்டி எடுத்தாங்க கூர்கா படம். அப்ப இருந்தாலும் தீவிரவாதி எல்லாருமே சீரியஸா தான் இருப்பானுங்க. அந்த கிங்ஸ்லி ஒருத்தன் தான் கத்திக்கிட்டு இருப்பான், வளம் கத்திட்டு இருப்பான். எல்லாருமே ஆமா அவன் மட்டும்தான், அதுவும் அவனும் சீரியஸா இருக்கிற மாதிரி இருப்பான், நமக்கு தான் சீப்பா வரும் அவனை பார்த்தா, அவ்வளவுதான். இவங்க வந்து பார்த்தோம்னா சீரியஸா இருக்க மாதிரி சிரிப்பு புண்டை காட்டிட்டு இருக்கானுங்க. சொல்ற மாதிரிதான் இல்ல, புல்லட் என்ன சொல்ற மாதிரி உங்க பார்த்தா சிரிப்பு புண்டைதான்டா வருது. இந்த படத்துல ஒரு நாயை மட்டும் விட்டு இருந்தாங்க கூட, இவங்க கூட கண்டிப்பா கூர் காட்டுவான்னு சொல்லி இருப்பானுங்க, வச்சு செஞ்சிருப்பாங்க நேரத்துக்கு. நம்ம இவரு சாரா அண்ணா வச்சிருப்பாருல சைனி, ஒரு வீடியோல மூலம் பௌத்திரம் விரைவிக்கம்ல, அந்த சைனி மாதிரியே ஒரு நாய். மூலம் பௌத்திரம் விரைவிக்கும், மூலம் பௌத்திரம் விரைவிக்கும், மூலம் பௌத்திரம் விரைவிக்கும். சரி, அடுத்து கிளவிய போட்டு கிளவிய போட்டதுக்கு அப்புறம் இது டெரரிஸ்டிங் கொண்டுறாருல, கொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வால்டர் ஒயிட் இருந்துட்டு மினிஸ்டர் ஒய்ஃபையும் அபர்ணதாஸ் இருக்காங்களா டாக்டர், அவங்களையும் இது பண்ணிட்டு அவங்கள தனியா கடத்தி வச்சுட்டு இவங்க இது டிமாண்ட் டாக்டர் இல்ல டாக்டர் இல்லைங்க, நர்ஸுங்க. ஞாபகம் இருக்கா? ஆசிரமா ஜோக்கு. ஓகேவா? அவங்களை இது பண்ணி வச்சுட்டு டிமாண்ட் பண்றான். இப்ப என்ன டிமாண்ட் பண்றான்னா பார்த்தோம்னா, அதே
பேர் என்ன, ஒசாமா ஒசாமா பில்டன். ஒசாமா பில்டன் வந்துட்டான். ஒசாமா பில்டன் அவன். அப்புறம் அந்த 0.74 ஃபிளைட், 0.747 ஃபிளைட், போயிங் 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 0.747. ஆமா, ஆமா. அந்த ஃபிளைட் வேணும் அப்படின்றான். அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டேன், அது ஒரு 2-4 ஏதோ இது வெஹிக்கிள் கேட்பானோ. அது என்னமோ கர்மம் கேட்டான் விடுங்க. என்னமோ அந்த புண்டைக்கு வேற வேலை மாரில, ஏன்டா கேக்குறேன்னா கேக்குற, பெருசா கேள்றா. ஓகேவா, அதுக்கு அடுத்து ஃபிளைட்டுக்கான எவ்வளவு தூரம் வந்தீங்க, இதுக்காடா எவ்வளவு தூரம் வந்தீங்க. அந்த பிளைட் இது பண்ணிட்டு கேக்குறான். ஒன்னும் இவங்க நம்ம இவரும் செல்வராகவன் நன்கோ இருக்கானுங்கல்ல, அல்தோஃபிக் அன்கோ, அவனுங்கெல்லாம் இருந்துட்டு சரி ரைட் ஓகே நான் பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றானுங்க. மினிஸ்டர் ஒய்ஃப் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உமர் ஃபாரூக்கையும் ரிலீஸ் பண்றேன் அப்படின்றானுங்க. ஓகேவா, அப்ப வந்து நம்ம வீரராகவன் வந்து இடையில பூந்துடுறாரு, சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து மினி கூப்பர் எடுத்து பறந்து வராரு. என்னது வந்து டக்குன்னு ஏறி ஏறுன்னு சொல்லி உள்ள இவங்க ரெண்டையும் உள்ள ஏத்தி போட்டு, ஓகேவா, இவரு ஒரு அங்க இருந்து தப்பிச்சு போறாரு. தப்பிச்சு கூட்டு போறாரு, அதான் அவங்கள காப்பாத்தி கூட்டு போறாரு, அவ்வளவுதான். காப்பாத்தி கூட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இது நான் வந்து பங்களாதேசி, நான் ஒரு பங்களாதேஷ்காரன். உமர் ஃபாரூக்கை வந்து ரிலீஸ் பண்ணா எங்க நாட்டுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். நீங்க இவங்க வந்து என்னைக்கு வந்து இவங்க உமர் ஃபாரூக் வந்து ரிலீஸ் பண்றதுக்காக இந்த ஹைஜாக் பிளான் பண்ணாங்களோ அன்னையில இருந்து எங்க கவர்மெண்ட் வந்து என்னைய வந்து இது பண்ணிட்டு இருக்கு, ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. ஓகேவா, அப்ப வந்து இவங்க இருந்துட்டு கேக்குறாங்க, அந்த அபர்ணதாஸ் இருந்துட்டு கேக்குறாங்க, நீங்க உண்மையிலே பங்களாதேஷ்காரங்க தான் அப்படின்ற மாதிரி. புரியுது அந்த அம்மா இருந்துட்டு, இல்ல அவன் பார்க்க பங்களாதேஷ்கார மாதிரி இருக்கானா இல்ல. ஓகேவா, போயிட்டு மினி கூப்பரை விட்டு பறக்க விட்டு கூட்டு போயிடுறாரா. அப்ப மினி கூப்பர் நான் முன்னாடியே போயிட்டணும். அப்ப வந்து என்னன்னா இந்த மாதிரி கேக்குறாங்க, எனக்கு அந்த ஐபிஎஸ் படிச்சிருக்கா இல்ல என்னன்னே தெரியல, ஏன் அதாவது பேசுறதே தெரியலையா, தமிழ்காரன் தான் அப்படின்ட்டு. என்னன்னா பங்களாதேஷ்காரன்ல ட்ரூ இந்தியன் அப்படின்றாரு, வேற வழி இல்ல, என்ன செய்யறது. ஓகேவா, அப்ப வந்து நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு ஃபெட்டிஸை காமிக்கிறாங்க. என்னன்னு கரெக்டா கண்டுபிடிக்க பார்ப்போம். தெரியலையே, நம்ம அண்ணனுக்கு ஒரு ஃபெட்டிஸ் போன நம்ம பண்ண படத்துலயும் ஒரு ஃபெட்டிஸா சொல்லிட்டு இருந்தோம். தெரியலையே, சொல்லுங்க. புஷ்அப் ஃபெட்டிஸ். புஷ்அப் பண்ணுவார்ல ஆளு. ஓகே ஓகேவா, அந்த புஷ்அப் ஃபெட்டிஸ் வேற இருக்குது, புஷ்அப் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப வந்து என்னன்னா அந்த அம்மா வந்து திடீர்னு கௌமூத்ரா ஆபீஸ் நீட்டம் இன்றைய குடியுங்கள் மடக்கு வாங்கி குடிச்சிருவாரு. ரைட் ஓகே, அதெல்லாம் நம்ம பேச வேணாம், வந்துருவானுங்க அப்புறம் ட்ரிகர் ஆகி. அதுக்கு அடுத்து இதுக்கப்புறம் என்னன்னா எப்ப பார்த்தாலும் ஒண்ணு பாருங்க, ஏன்னா அந்த டெம்ப்ளேட் மாதிரி வருது பாருங்க, ஃபைட்டு டெரரிஸ்ட் கூட ஃபைட்டு, நெக்ஸ்ட் சீனுக்குள்ள ஏதாவது ஒரு காமெடின்ற பேர்ல ஏதாவது ஒரு அறுவை, அப்புறம் திரும்ப ஃபைட்டு, திரும்ப ஏதாவது டிமாண்ட் வைக்கிறாங்க டெரரிஸ்ட், திரும்ப ஃபைட்டு, திரும்ப அதே மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு. இந்த டெம்ப்ளேட் தான் அடுத்து ஃபைட் வந்துருச்சு. அதுக்குள்ள ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு, ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு அப்படிதான் ஓடிட்டு இருக்குது. அடுத்து என்னன்னா இது அந்த இது ஷாட்கனை வச்சுட்டு நம்மளால கிளம்பிடுறாரு. கிளம்புறப்பதான் அந்த ஒரு தட்டன்னு எதிரில நிக்கிறானுங்க. எவ்வளவு பேரா வச்சுட்டு நிக்கிறீங்கல்ல, ஒரு புல்லட் புண்டை வச்சு சுட வேணாம், என்ன டெரரிஸ்ட் புண்டை தேவை, ஒரு மயிருக்கு சுண்ணி என்னடா ட்ரைனிங் எடுத்தீங்க, ஏதான் ட்ரைனிங் எடுத்தீங்க பார்த்தா ஒரு மயிருக்கு ஆக மாட்டீங்களா நீங்க சொன்னீங்களா. ஒரு புல்லட்டா போட வேணாம்டா, அவன் ஒரு ஷாட்கனை வச்சு உங்களுக்கு கொண்டு விட்டு இருக்கான்டா, ஏன்டா நியாயம் பண்றீங்க. சாதாரண 2 டோர் எடுத்துட்டு வந்து ஒரு ஷாட் கன் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. அநியாயம். இவர் ஒரு புல்லட் விடுவாருங்க, அவங்க 10 புல்லட் விடுவாங்க. இவங்க ஒரு புல்லட்ல செத்து போயிருவாங்க, ஆனா 10 புல்லட் அவர் மேல படவே படாது. அது எப்படி போகும், ஏன்னா அவர் தானே ஹீரோ. பாசிபிள், அவன்தே ராக்கி. அந்த மாதிரிதான் ராக்கி பாய் மாதிரிதான். கேஜிஎஃப்க்கு படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம போச்சு, இல்லன்னா அந்த படத்துக்கு அது மூடிட்டு. சொல்லுங்க. ஒரு புல்லட் கூட படல மேல.
ஓகேவா. அதுக்கு அடுத்து மினிஸ்டர் பொண்ணு வந்து அப்ப சொல்றாங்க நான் வந்து ஐபிஎஸ் வந்து படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு சில சீன் அதெல்லாம் நம்ம பேசுற அளவுக்கு எனக்குலாம் ஒர்க் புண்டை கிடையாது. அதெல்லாம் உட்காந்து நம்மளால டைம் வேஸ்ட் பண்ணல. அப்புறம் ஒரு காமெடி புண்டை வேற, ஸ்டொமக்ல வந்து டேட்டு குத்தி வச்சிருப்பான் அந்த பியான்சின்னு ஒருத்தன் இருப்பான், ஒரு சாக்கர் புண்டை. அந்த கேனம் யாரா நீ இவ்வளவு பெருசுக்கு எவன்டா குத்தி வைப்பான். அவனை பாட்டு சாம்பார் சாதம் மாதிரி இருக்கான் கிறுக்கு புண்டு. ஏன்டா அநியாயம் பண்ற. இல்ல அங்க இவங்க அபர்ணாதாஸ் பண்ற ஒரு காமெடி வேணா நல்லா இருக்கும். அது வேணா நான் சிரிச்சேன். நல்லா அந்த பொண்ணுக்குதான் பிடிக்கல. அப்புறம் நான் மூட்டு போட புண்டை பிடிக்கும். அது இல்ல இவ பூஜை வந்து இந்த பொம்பளை வெளியே போக சொல்றீங்களா அப்படிப்பா. அதுக்கு வேணா நல்லா சிரிச்சேன். அது ஒண்ணு அந்த காமெடி நல்லா சிரிச்சேன். மகராசி என் மனசுல இருக்கதெல்லாம் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரியா. சொல்லுங்க அடுத்து என்ன. ஓகேவா. அதுக்கு அடுத்து அந்த ஸ்டொமக் டேட்டு அதெல்லாம் முடிஞ்சா. அதுக்கு அடுத்து என்னன்னா டெரரிஸ்ட் டைரக்டா வந்து வீரா கிட்ட பேசுறான். வீரராகவன் வந்து போன் பண்ணி டிமாண்ட் பண்றான். அது இது போன் பேசுறான். அது என்ன புண்டை பேசினானே எனக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் இல்லை. எனக்கு அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இல்ல. அதுக்கடுத்து திரும்ப டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சான். எனக்கு 0.747 திரும்ப பிளைட் வேணும். அது மட்டும் போதும். பாரு குமர்கான்லாம் அவன் பேர் என்ன, சரி வகாம பிள்டன், அவன்லாம் ரிலீஸ் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவன் இது பண்ணிடுறான். ஏன்னா இவங்க எல்லாருமே இவன் கண்ட்ரோல்ல இருக்கானுங்க. டெம்பிள் மங்கீஸ்ல ஒரு வீடியோ பாத்திருக்கீங்களா? ஹேக்டுன்னு ஒரு யூ ஹேவ் பீன் ஹேக்டுன்னு ஒரு வீடியோ. ஆமா டேய் நான் அம்மா லேப்டாப்ல ஹேக் பண்ணேன். அதான் வேற லெவல்ல இருக்கு அது. சரிப்பா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துறியா 2000 ரூபாய் கொடுத்துறியா அந்த மாதிரிதான் வேற என்னங்க பேசிட்டு இருப்பான். ஐயோ கடைசி வரைக்கும் விஜய்க்கு வந்து ஒரு இடத்துல கூட தோல்வின்ற ஒரு விஷயம் இருக்காது பாத்தீங்களா. அதுதாங்க அந்த படத்துல விறுவிறுப்புன்ற ஒண்ணு இல்லாம போச்சு. அதான் டென்ஷன் ஆச்சு. அது விஜய்க்கு அந்த கிரேசினஸ், அந்த ஒரு டான்சிங், அந்த லவ் ரொமான்ஸ் அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம ஒரு சப்ப கேரக்டரா வச்சிட்டு இருக்கானுங்க. வச்சிட்டு இருந்ததுதான் கொஞ்சம் கடுப்பா இருந்தது. அது படமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் டென்ஷன் ஆயிடுச்சு. இப்ப மாஸ்டர்ல பாத்தீங்கன்னாலும் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இடையில வந்து தடுமாறுவாரு. அத பவானி வந்து டக்குன்னு திருப்பி இது பண்ணும் போது ரியாக்ட் பண்ண முடியாது நம்ம ஆளால. அந்த மாதிரி விஷயமே இதுல நடக்கல. ஐ ஹேவ் ஆல்டர்னேட் பிளான், ஹோல்ட் மை பியர் அப்படின்னு போயிட்டே இருக்காரு நம்ம ஆளு. இல்லைங்க இவனுக்கு என்ன எழுதுறதுனே ஒண்ணுமே புரியல. என்ன டயலாக் எழுதுறது, என்ன சீன் வைக்கிறது, இஷ்டத்துக்கு வச்சிருக்கான். ஆமா ஆமா என்னன்னே தெரியாம எழுதி வச்சிருந்தான். சரி ரைட் ஓகே. உட்காந்து 3/4 மணி நேரம் படமே 2.5 மணி நேரம் தான். நம்ம 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க புண்டை வேற வழி இல்ல. சரி ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டெரரிஸ்டோட அந்த ஹெட் இருக்கான்ல, அந்த யாரு நம்ம வால்டர் வெயிட் இருக்கான்ல, அவன் வந்து இதுல சேர்ந்துக்கிறான். இவங்க சிவிலியன்ஸ் கூட சேர்ந்துக்கிறான் போயிட்டு. ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து வால்டர் வெயிட் மாஸ்க்ல இருந்தா மாஸ்க கழட்டுறான். அப்பதான் நமக்கு தெரியுது வந்து மெஹந்தி சர்க்கஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவன் ஒரு வடக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கான்னு சொல்லி அப்பதான் அதாவது கனரா பேங்க் மேனேஜர் கார்டு மேலே 16 நம்பர் சொல்லுங்க. ஓகேவா. அவங்க இது பண்ணிட்டு டிடிவி கணேஷ் கிட்ட போறான். சாரி விடிவி கணேஷ், மறந்து போயிருது. விடிவி கணேஷ் ரொம்ப டீடைலா சொல்றீங்க, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி முடிக்கீங்க. இருங்க விடிவி கணேஷ் போயிட்டு மேட்ரை இது பண்ணா விடிவி கணேஷ் வந்து எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுறான். இந்த மாதிரி நாங்க பங்களாதேஷ்காரனால அந்த மாதிரி சொல்லி குழந்தைடுறான் முண்டை. ஐயாயிரம் வந்து ஏசி வண்டி வழியா ஏறி தப்பிச்சு போயிடுறான். தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது அந்த இவன் இருக்கான்ல யாரு, அந்த ஸ்பைய கண்டுபிடிச்சிடுறாங்க. யாரு நம்ம அந்த கேனகுதி ஒரு டெரரிஸ்ட் இருந்தால இருக்கிறதே ஒரு முட்டா குதி, அந்த சென்டிமெண்டல் ஃபூல், அந்த புண்டைய பிடிச்சி அவன் பிள்ளைய கொல்லலாம்னு பாக்குறானுங்க. அப்ப பார்த்தோம்னா யாரு நம்ம வீராவே வந்து சரண்டர் ஆயிரேன் அப்படின்னு சொல்லி வந்து சரண்டர் ஆகிறப்பல, சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப டெரரிஸ்ட் டிமாண்ட் வைக்கிறதே வேற புண்டை. சொன்னா அந்த லயனா அந்த டெம்ப்ளேட் புண்டை தானே வரான். இப்ப பார்த்தோம்னா திரும்ப அந்த டெம்ப்ளேட் இப்ப வந்து திரும்ப இதுக்கு வரான், டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சான். இவனுக்கு இந்த பாடி டிமாண்ட் தேவைப்படுது போல இருக்கு.
எனக்கு திரும்ப உமர் ஃபாரூக் ரிலீஸ் பண்ணணும், பாயன் 747 பிளைட் வேணும், மனப்பாடம் பண்ணி வேணா வச்சுக்கிறேன் நானு. அப்புறம் அந்த 4 வண்டி என்னமோ கேட்டான், அந்த 4 வண்டி வேணும். அப்படியே தினம் தினம் அதை படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். புராணமா படிச்சுட்டு இருப்பான் போல இருக்கு. பாயிண்ட் 747 போயிங்க, உமர் ஃபாரூக், ஒரு காமெடி ஒண்ணு பாத்திருக்கீங்களா? இந்த பைத்தியங்கள்லாம் கூட்டிட்டு போய் பாண்டியராஜ் ஒரு இடத்துல ஏலங்க போடுவாங்க, 1000 2000 3000 அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான். அவன் போன் பண்ணி என்ன பண்ணி கேட்கும் போது போயிங் 474 தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த எனக்கு இந்த வேலைக்கு சேர்ந்த புதுசுல பாத்தீங்கன்னா நைட்டு தூக்கத்துல கூட அந்த நைட்ல அப்படியே இதுக்குள்ளதான் ஓடும். தூக்கத்துல புலம்பி இருக்கேன், இதெல்லாம் இந்த வேலை சம்பந்தப்பட்டதான் புலம்பிட்டு இருப்பேன். பக்கத்துல இருக்க கேள்வி கேட்பாராமா. எனக்கு தெரியாது, அவர் சொல்லுவாரு, நான் என்னன்னு சொன்னா கண்டுபிடிச்சுப்பாங்க. சரி ரைட் வேணாம், ஓகேவா? அந்த மாதிரிதான் வந்து போயிங் 747, அதுக்கப்புறம் அந்த உமர் ஃபாரூக், அவன் பேர் என்ன, சரி ஒசாமா பில்டன் தான் அவனுக்கு சரியாடா சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. திரும்ப கேட்டவனையும் மினிஸ்டரும் இதானா டைம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு, நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரண்டர் ஆகிட்டு தேவைப்பண்டெல்லாம் சரண்டர் ஆகும். அந்த கூதி வந்து வாயெல்லாம் வாங்கிட்டு போவான். ஓகேவா? மினிஸ்டரும் அக்செப்ட் பண்ணிட்டு சரண்டர் ஆயிக்கும். கவர்மெண்ட் உமர் ஃபாரூக் வந்து ரிலீஸ் பண்ணுது. அவனை ரிலீஸ் பண்ணி இது பாகிஸ்தானுக்கு அனுப்புறானுங்க. பிகார் ஜெயில இருந்து பாகிஸ்தான் அனுப்புறானுங்க. ஓகேவா? வீரா வந்து அந்த டைம் பார்த்து இது இருக்க ஆரம்பிச்சான். அது என்ன, அந்த கண்ணாடியை வச்சு கையில இருக்க அப்பதான் ஒரு கேவலமான ஒரு காமெடி, ரெட் பாக்ஸ் காமெடின்னு சொல்லி ஒரு காமெடி புண்டை. ஆமா, அதெல்லாம் தாங்க முடியல என்னால. அது பாத்தீங்களா ப்ரோ? அதெல்லாம் காமெடியா? அதான் காமெடியா தான் கேக்குறேன் நானும். ரெட் பாக்ஸ் காமெடி முடியல என்னால. பேசாம திரும்ப இன்னொரு ரூபா கூட மெர்சல் பார்க்க சொல்லுங்க, பாத்துட்டு போயிடுறேன். அந்த படம் இன்னொரு ரூபா பார்க்க வைக்காங்களா தயவு செஞ்சு. சரி, அடுத்து மெர்சல் புலி கூட பார்க்க வச்சிருக்கேன். அந்த படம் என்னால இனிமே முடியாதுடா அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. நான் முடிச்சிடுறேன். அதுக்கு அடுத்து நம்ம வீரா வந்து திரும்ப அகைன் டெரரிஸ்ட கொள்றோம். அந்த ஏன்னா அந்த டெம்ப்ளேட் புண்டையிலதான் படமே தருமம். 4வது தடவை 5வது தடவைங்க. முதல்ல இருந்து ஒரு தடவை நான் சொல்றேன் பாருங்க எங்கெங்க எழுதுறேன்ட்டு. தூக்கம் வருதுங்க. முதல்ல இருந்து எத்தனை வாட்டி சொல்ல? இல்ல முதல்ல இருந்தா கதையை சொல்லல, எத்தனை நாள் டெம்ப்ளேட் வருதுன்னு சொல்றேன் பாரு. இது ஒரு குத்து ஒரு எஸ்கேப், ஒரு குத்து ஒரு எஸ்கேப், அப்படிதான் போயிட்டு இருக்குது. சீக்கிரம் முடியல எனக்கு. டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணோடனே த்ரெட் வைக்கிறான். த்ரெட் விட்டவனையும் நம்மளுக்கு ஒழிக்கிறாங்க. ஒழிஞ்சவனையும் அந்த இது திரும்ப டிமாண்ட் பண்றான். டிமாண்ட் பண்ணிட்டு என்ன பண்றான், உமர் ஃபாரூக் கேட்கறான். உமர் ஃபாரூக் கேட்டவனையும் அந்த என்ன விஜய் வந்து திரும்ப இது பண்றாரு, டெரரிஸ்ட் அட்டாக் பண்றாரு. இதான் ஓடிட்டு இருக்கு. திரும்ப அதேதான் ஓடி இருக்குது. அந்த மாதிரி ஒரு 4-5 தடவை ஓடி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பாத்துக்கோங்க, இதேதான் ஓடிட்டு இருக்கு கடைசி வரைக்கும். 4 பேஜ் இதான் ஓடிட்டு இருக்குது. நான் இது ஒரு தடவை எடுத்து வச்சுட்டு நான் திரும்ப சொல்லியிருக்கலாம். அந்த லெவலுக்கு தான் இருக்குது. எழுதும் போது ரியலைஸ் பண்ணல, சொல்லும் போது ரியலைஸ் பண்றேன். திரும்ப வீரா எல்லாத்தையும் கொண்டுறாரு. கொண்டு முடிச்சோடனேவும் எனக்கு தெரிஞ்சு புரியல. எனக்கு உள்ள வந்து சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டா ஒரு 10 பேர் தான் நின்றுட்டு இருந்திருப்பானுங்க. இருந்தாலும் கொன்னதே பார்த்தோம்னா ஒரு 25 பேர் இருப்பாங்க. அதான்ப்பா கிறிஸ்துமஸ் ட்ரீக்குள்ள இருந்து நிறைய பேர் வருவாங்கல்ல. கிறிஸ்துமஸ் ட்ரீக்குள்ள இவங்க ஏறி எடுப்பானுங்க எல்லாத்தையும். ஆமா இல்லப்பா, இவங்க வெளியிட்டு இருப்பாங்க. உள்ள கருப்பு கலர். அப்படியே இருந்து எத்தனை பேர் வந்த மாதிரி ஞாபகம் உள்ள இருந்து. சரி விடுகளுக்கு. அதுல 25 பேரை மொத்தமா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவன் பேங்க் மேனேஜர் வந்து டிஸ்கஷன் பண்ணுவான்ல. அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க மொத்தம் பாரு. அப்ப எத்தனமோ 5 பேரோ 6 பேரோ தான் மொத்தமாவே அவன் டிஸ்கஷன்ல நிப்பாங்க. அதுக்கப்புறம் இவரே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. ஓகேவா? இதுக்கு அடுத்து டெரரிஸ்ட் வந்து கொன்றாரு வழக்கம் போல. கொன்னதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃபைட்டு புண்டை வேற.
ஸ்கேட்டிங் ஷூ வச்சு ஒரு ஃபைட் வேற. இதெல்லாம் பாக்குறது தலையெழுத்து மீறி வேற. ஓகேவா? இந்த அதுக்கு அடுத்து என்னன்னா இங்க வந்து திரும்ப இந்த ட்ரில் மிஷினை வச்சு ஒரு ஓட்டையை போட்டு கீழே அந்த எதுக்காகனா இவங்க வெளியே யாரு நம்ம அந்த ஹாஸ்டேஜ் எல்லாத்தையும் வெளியே விடுறதுக்காக நிக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அந்த உமர் ஃபாரூக் வந்து இது பண்றாங்க, அவன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப வந்து அவன் வெளியே விடும் போது கீழே வந்து நம்மளால ஓட்டையை போட்டு இது பண்ண வச்சிடுறாரு, விழுக வச்சிடுறாரு. விழுக வச்சதுக்கு அப்புறம் அப்படியே இவங்களை எப்படியோ காப்பாத்தி வெளியே கூட்டி போயிடுறாங்க. வெளியே கூட்டு போனதுக்கு அப்புறம் நியூஸ் வந்து வாசிக்கிறாங்க, நம்ம இந்த மாதிரி இவரை காணா, வீரராகவன் வந்து எங்கேயோ ஓடி போயிட்டாரு, இங்க ஊருக்குள்ள ஊருக்குள்ள இல்ல எங்கிட்ட போயிட்டாரு ஆளு அப்படின்னு சொல்லி தகவலை காணா. அந்த இவன் நம்ம அதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு சீன் இருக்குது எங்கன்னா நம்ம இவன் அந்த வால்டர் ஒயிட் கலசத்தை தெரிஞ்சாலும் நம்ம வடக்கு மேனேஜர் அவன் இருந்து என்ன அவனை போய் போட்டு தள்ளுறையா போறாரு. வடக்கு மேனேஜர் என்ன பண்றாரு, அப்பதான் பாத்துட்டு நம்ம படக்கு நெத்திர சுட்டுட்டு வந்துகிட்டே இருக்காரு. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு, ரொம்ப பெரிய ஃபைட் எல்லாம் கிடையாது. வந்தாரு, டப்புன்னு போட்டாரு, போயிட்டே இருப்பாரு. அதுக்கு அடுத்து என்னன்னா அங்க பாகிஸ்தான் போறாரு. பாகிஸ்தான்ல காமிக்கிறாங்க அங்க நம்ம இவன் ஒசாமா பில்டா இருக்கான். ஒசாமா பில்டா என்ன பண்றான், இது சுரங்க பாதை வழியா ஓடலாம் ட்ரை பண்றான். எதுக்காகனா இது இங்க பாமெல்லாம் இது பண்றாங்க, வீசுறாங்க. அப்போ பாத்துட்டு வேகமா ஓடலாம் ட்ரை பண்றான். இவனும் கீழே விரட்டிட்டு போய் நிப்பாட்டி இவனை மட்டும் புடிச்சு கூட்டு வந்து அதே போயிங் .747 கூட்டிட்டு வண்டியில ஏறி கிளம்பிடுறான். பர கோழி பரன்னு கிளம்பியாச்சு. எனக்கு இதுல இன்னொரு விஷயம் புரியல, அத்தனை பிளைட் வந்து சுடும், ஆனா இவர சிங்கிளாலா பிளைட் ஓட்டி அதை கூட விட போயிங் வந்து ஏதோ பவர்ஃபுல்லான ஜெட்டு, அவங்களோட ஜெட்டு பயங்கரமா இருக்க ஒரு ஜெட் வச்சிருக்காரு அப்படின்னு விட்டுறலாம், எப்படி தப்பிச்சு விட்டு வந்துட்டாரு அப்படின்ட்டு. இங்க என்னன்னா ரஃபேல் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவங்க தர முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, ஒண்ணு தேர்தல் இருக்கு அதனால தரணும். இஸ்ரேல கூட்டிட்டு போய் சீப்பான மோடி வாங்கி தருவாரு. என்னன்னா இதுக்கு இல்ல, இப்ப வந்து தேர்தல் இருக்குனால இன்னும் யோசிப்பானுங்க. ஏன்னா இது ரஃபேல் அனுப்பி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா தேர்தல் அப்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆமா, ஐ எம் நாட் a politician, I am a soldier. பேங் 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 திரை தீ பிடிக்கும் அப்பயே நான் கொளுத்திட்டு வந்திருக்கணும். ஆனா பாவம் தியேட்டருக்காரன் பாவம் வாங்கி போட்ட பாத்துக்கு அவன் என்ன பண்ணுவான் பாவம். இது ஒண்ணு இல்ல, நெல்சன் மண்டையையும் கொளுத்திட்டு வந்திருக்கணும் போயிட்டு. ஓகேவா? இப்ப வந்து நம்மளால பிளைட் ஓட்டிட்டு ரஃபேல கேக்குறாரு, ரஃபேலையும் தூக்கி தந்துடுறானுங்க அவனுங்க தேர்தல் டைம். அதனால வந்து நாங்க காப்பாத்தி அடிச்சு விட்டு போட்டு போகும்போது சல்யூட் அடிச்சுட்டு போறாரு. அவ்வளவுதான் ஓவர். இதுல என்ன படத்துல இந்த கதை இருந்ததுன்னு நினைக்கிறீங்க?